என் பசங்க எல்லாம் அவங்க கையாலேயே கிரீட்டிங்ஸ் கார்டு மாதிரி பண்ணி அவங்க டேடிக்கு கிஃப்டா கொடுத்து விஷஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ண ஒரு கிஃப்டை கொடுத்து அதை பார்த்ததுமே அவர் காமெடி ஆயிட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு கிஃப்ட்டு. ஃபர்ஸ்ட் காமெடியா இருந்தாலும் சீரியஸ்லி அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு கிரியேட்டிவான ஒரு திங்ஸாக தான் இருந்துச்சு. சரி, 2 பேரும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கானெல்லாம் செக் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு அந்த கிஃப்ட் பார்க்கறதுக்கு. கீழே அவரோட நேம் எல்லாம் எழுதி பார்க்கவே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஃபைனலி நம்மளோட பர்த்டே பாய் ஹாப்பி ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரோட டேவே கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் ஃபன்ஃபில்லாகவும் போச்சு. அப்புறமா அவரோட பர்த்டேக்கு நானே என் கையால் அவருக்கு சமைச்ச சாப்பாடுங்க என்னன்னு பார்த்துடலாமா. இன்னைக்கு அவருக்கு பண்ணது என்னன்னா ப்ரான்ஸ் பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட், எக்கு, கபாபு, ரைத்தா இதெல்லாம் தான் அவருக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணோம். அப்புறம் பாயாசம் பண்ண அது வீடியோ எடுக்க மாதிரிட்டு. அப்புறம் எங்களுக்கு வெஜ்ஜுனால கீ ரைஸு, மஷ்ரூம் கிரேவி, ரைத்தா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாதனால நானும் என் மூத்த பொண்ணு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்காக மசாலா பூரி, பானிபூரி, சாட் மசாலா இதெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு தலையோட பர்த்டே நல்லபடியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சா ஃபேமிலி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.